வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ ஒரு 2 அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கு இந்தியா முழுவதும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிக்காங்க சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்முடைய சென்னையில் ஓகே ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிக்காங்க. ஸோ அப்போ வேகன்சி வைஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு பதவிக்கான காம்படிஷன் இங்கே எவ்வளோ இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பொதுவாக இப்போ இந்தியா முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறது கிட்டத்தட்ட 1,82,423 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 1,08,00,000 பேர் கிட்ட என்ன பண்ணுறாங்க, இந்தியா முழுவதுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் மேக்சிமம் எந்த ஜோனில் அதிகமாக அப்ளை பண்ணியாங்க பார்த்தீங்கன்னா மும்பையில் தான். ஸோ மும்பையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,59,000 பேர் கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு அப்புறம் பார்க்கும்போது சண்டிகர்ல 11,60,404. அதுக்கப்புறம் நம்முடைய சென்னை ஜோன் 11,12,922. ஓகேங்களா. ஸோ மித்த அனைத்திலும் பார்த்தீங்கன்னா 8 லட்சம், 10 லட்சம், 7, 4, 3 இந்த மாதிரி ஒன்று வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இதில் மெயினாக இந்த 3 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மும்பையில் ஒரு 15, சண்டிகர்ல ஒரு 11, சென்னையில் ஒரு 10, மொத்தம் 22, 37 இந்த 3 ஜோன்லும் வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா. சி இப்போ ஒவ்வொன்று பார்க்க சென்னையில் இப்போ ஜென்ரல் கேட்டகரி, இப்போ ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 1,63,586 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2,93,266 பேர், எஸ்டியில் 66,036, ஓபிசியில் 5,41,933, இடபிள்யூஎஸ்ல 48,095, எக்ஸ் சர்வீஸ்ல ஒரு 4,048, பிடபிள்யூபிடியில் 8,461 பேர். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுடைய சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெயினாக அனைத்து ஜோன்லையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம 3வது இடத்துல நம்ம சென்னையிலேருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 11,12,922 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது கரெக்டாக பார்த்து வச்சுங்க. ஏன்னா இதே பேஸை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தேர்வு ஒன்று நடக்கிற விஷயம் ஒன்று இருக்குது. ஒவ்வொருதுக்கான போஸ்டிங் வச்சு பார்க்கும்போது வேகன்சி இதை வச்சு நம்மளுக்கு மாற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி இப்போ வேகன்சி வச்சு இது எப்படி நம்ம சொல்கிறது, அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அங்கே ஒரு வேகன்சி வச்சு எவ்வளோ காம்படிஷன் அங்கே இருக்க போகுது. ஸோ அதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்க, ரயில்வே லெவல் 1 அது குரூப் டி வைஸ், ஜோன் வைஸ் அண்ட் அப்ளிகேஷன் அனலிசிஸ் பாருங்க. இதில் நம்மளுடைய சென்னை ஜோன் மட்டும் கொடுத்து சவுத் சதர்ன் ரயில்வேல இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கு 2,694 வேகன்சி தான். எவ்வளோ வேகன்சி? 2,694 தான். இதுக்கு எவ்வளோ ஒரு அப்ளை பண்ணிருக்காங்க? 11,12,922 பேர். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மொத்த வேகன்சிக்கும் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் காம்படிஷன் பொதுவாக பார்த்தோம்னா 413, ஒரு பதவிக்கு 413 பேர் போட்டி அப்படின்னு சொல்லிடலாம். இது பொதுவாக. இப்போ நம்ம கம்யூனிட்டி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜென்ரல் கேட்டகரி இருக்கான். இப்போ ஜென்ரல் கேட்டகரி எடுத்தோம்னா மொத்தம் 1089 வேகன்சி தான் இருக்கு. அப்போ அந்த 1089 வேகன்சியில் இப்போ ஜென்ரல் கேட்டகரின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,63,586 பேர் தான் அப்ளை பண்ணிக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 150 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 150ங்கிறது ஜென்ரல்னா அவங்க மட்டும் எடுக்க போதில்லை, ஜென்ரல் எல்லாருமே வந்து அங்கே எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி போட்டி அங்கே அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலில் விடுவோம். இப்போ எஸ்சியை பாருங்க. இப்போ எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி 397. ஓகேங்களா. ஆனால் அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 2,93,266 பேர். அப்ப ஒரு பதவிக்கான இங்க போட்டி வந்து 739 பேர் இருக்காங்க இங்க எஸ்சியில மட்டும். ஓகேங்களா. அப்ப பாருங்க எஸ்சியில காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எஸ்டி. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சி 228 வேகன்சி. இங்க அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 66,036 பேர் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ இவங்களுக்கான காம்படிஷன் வந்து 290. ஓகே. அடுத்து ஓபிசி. இப்போ ஓபிசியில் மொத்த வேகன்சி 698, அப்ளை பண்ணவங்க 5,41,939 பேர். இங்க காம்படிஷன் 776. அடுத்து இடபிள்யூஎஸ்ல மொத்த வேகன்சி 279, அப்ளை பண்ணவங்க 48,095. அப்ப இங்க காம்படிஷன் 172. ஓகேங்களா. ஸோ அப்போ வேகன்சி உங்களுடைய கம்யூனிட்டிஸ் எவ்வளோ போட்டிகள் இருக்கு சொல்லாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதற்கு ஏற்ற போல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
இது வந்து அஃபிஷியலா கொடுத்த ஒரு நியூஸை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஆர்ஆர்பிலேயே இந்த அப்டேட் கொடுத்தாங்க, எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க இந்தியா முழு சொல்லிட்டு ஒரு டேட்டாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு நம்மளும் பார்த்தா வேகன்சி அந்த டேட்டா வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணி ஒரு பதவிக்கான போட்டிகள் இங்கே எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த போட்டிகள்ங்கிறது அது இருக்க தான் போகுது. ஆனால் உண்மையான போட்டிகள் பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளை பண்ண அனைவருமே நமக்கான போட்டிகள் கிடையாது. இப்போ பொதுவாக இப்போ இந்தியா முழுவதும் 1 கோடி பேர் அப்ளை பண்ணிக்காங்க அப்படின்னா இப்போ நமக்கு போட்டி பொதுவான்னு பார்த்தோம்னா ஒரு 20 லட்சங்கிறது அதிகம் தான். அந்த 20 லட்சம் பேர் தான் அந்த ஒரு தேர்வுக்காக கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்களே சொல்லி பாருங்க, நம்ம இந்த ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்காக நம்ம முழுமையாக நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா? ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் சில பேர் தான் இருப்போம், ஆனால் மேக்ஸிமம் பேர் நம்ம அதில் இருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஓகே, நமக்கே தெரியும் இப்போ இந்த தேர்வுக்கு நம்ம தயாராகிறோமா இல்லையா. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி தேர்வு நல்லா ட்ரை பண்ணுவோம். ஸோ ரயில்வேக் அப்படிங்கும்போது ஒரு சில பேர் மட்டும் நல்லா ட்ரை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சில பேர் நம்ம அங்கே படிச்சிருக்கல இது மட்டும் அப்ளை பண்ணால் போதும், அதை வச்சு இங்கே பாஸ் பண்ண நினைப்பாங்க. ஸோ கரெக்ட் தான், பட் அதை வச்சு மட்டும் பாஸ் பண்ண முடியாது. இங்கோட பேட்டர்ன் கொஞ்சம் வேற. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அங்கே நம்ம பாஸ் பண்ண முடியும். இன்னொன்று ஆன்லைன் டெஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா மார்க்ஸ் அது எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? இங்க நெகட்டிவ் மார்க் வரைக்கும் நம்ம அனைத்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம பொதுவாக போட்டின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குறைவாக தான் இருப்பாங்க ரயில்வேல பொறுத்தளவுக்கு. நம்மளுடைய சென்னை ஜோன்ல ஸோ நம்மளுடைய சென்னைக்கு வந்து பார்த்தா நம்ம மட்டும் அப்ளை பண்ணிக்க மாட்டோம். வேறொரு ஜோன்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளுடைய சென்னை ஜோன் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? குரூப் டியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ போட்டிகள் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணும். மினிமம் நம்ம ஒரு 100க்கு 70 கொஸ்டின்ஸ்க்கு மேல அடிச்சா மட்டும்தான் நம்ம கண்டிப்பா வேலைக்கு போக முடியும். இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எங்கேயுமே இது பண்ணிடாதீங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. இன்னும் எக்ஸாம் டேட் சொல்லலை, ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸாம் டேட் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் நினைக்காதீங்கன்னா, எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே தேர்வு வந்துடும். ஸோ அதுக்கு அந்த 1 மந்த் நம்ம தேர்வை கம்ப்ளீட் பண்ணி படிச்சு கரெக்டாக முடிக்க முடியாது. இப்போ ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்குங்களா. ஸோ கரெக்டாக இப்போ இருந்தே பிளான் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க ரயில்வே தேர்வுக்கு தயாராகிறீங்க, உங்களுக்கு ஆர்ஆர்பி தேர்வுக்கான சம்பந்தம் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆர்ஆர்பி புக்ஸ் வேணும், ஓகேங்களா, ஆர்ஆர்பி புக்ஸ் வந்து தமிழ்ல வேணும் அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து பார்த்தா நம்ம புக்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு தேவைனாலும் ஸோ நம்ம தமிழக கீழே நம்பர்ஸ் கொடுத்துருப்போம், அந்த நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் டவுட் எது வந்து நீங்கள் அதுலேயும் கேட்கலாம். மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.